Hello, welcome to our channel Sharing Me. ஸோ இந்த சேனலில் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஜேஎஸ், அதாவது லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறா சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஒரு ஸ்டார்ட்டப்பாக இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த டாபிக். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெப்சைட்டோட ஓவர்வியூ என்ன ப்ராசஸ், ஒரு வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றி ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்வியூ நமக்கு தெரிஞ்சாதான் ஒரு வெப்சைட்டில் ஜாவாஸ்கிரிப்டோட பார்ட் எங்கே இருக்குன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வெப்சைட்டோட ஓவர்வியூ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 phases ஆஃப் வெப்சைட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 3 phases ஆஃப் வெப்சைட்ஸ் மூலிமா ஒரு வெப்சைட்டோட ஒர்க் ஃப்ளோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த டாபிக். ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் 3 phases ஆஃப் வெப்சைட்ஸ்: UI, யூசர் இன்டர்ஃபேஸ், API அண்ட் டேட்டாபேஸ். கூல். லெட்ஸ் see about UI. ஸோ UIனா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பேர்லேயே இருக்குது இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு வெப்சைட் ப்ரொவைடருக்கும் யூசராகிய நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ ஒரு கம்பெனியோட ஏதோ ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் வியூ பண்ணி www.something.com போட்டு வியூ பண்ணிங்கன்னா அதில் தெரியக்கூடிய உங்களுக்கு வியூ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதுதான் அந்த கம்பெனியோட ப்ரொவைடருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். அந்த வெப்சைட்ஸ் தான் இன்டர்ஃபேஸ், அதில் தெரியக்கூடிய அந்த வியூ தான் நமக்கான இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த UI பார்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட்டோட டிசைன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இது போக ஸ்டைல்ஸ், அது போக பிஸ்னஸ் லாஜிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த UI பார்ட்டுக்குள்ள தான் கவர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு தெரியக்கூடிய அந்த இன்புட் பாக்ஸ், இது எல்லாமே வந்து UI. ஸோ இதில் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி அதை வந்து ரெஜிஸ்டர்ன்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது இதெல்லாமே போய் எங்கேயாச்சும் போய் சேவ் ஆகணும் இல்லையா? ஸோ சேவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பார்ட் தான் DB, அதாவது டேட்டாபேஸ். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் SQL மாதிரியான SQL மாதிரியான DB லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஸோ லெட்ஸ் கம்மிங் டு த டாபிக். UIயில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே போய் DBயில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வச்சு அடுத்த தடவை நீங்கள் லாகின் ஆகும்போது இவர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் யூசரான்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இந்த DBன்றது ஒரு தனி செட் ஆஃப் அப்ளிகேஷன், UIன்றது ஒரு தனி செட் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த 2 அப்ளிகேஷனையுமே கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது வேறு மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும், DBன்றது வேறு மாதிரியான ஒர்க் ஃப்ளோ அண்ட் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் API, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். எஸ், நேமில் இருக்க மாதிரியே 2 அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறதா இந்த API. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ ஆஃப் வெப்சைட். ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்டோட பார்ட் UIயில் இருக்குது. ஸோ லெட்ஸ் see about the introduction about JavaScript. ஸோ ஜாவாஸ்கிரிப்டுங்கிற இந்த லாங்குவேஜ் வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங், அதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் APIக்கு டேட்டாவை அனுப்புறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அது வந்து பிஸ்னஸ் லாஜிக்ஸும்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சொல்லணும்னா, நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஒன்று பார்த்தோம். இந்த ஃபார்மில் வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணிட்டோம், அந்த ஃபார்மை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் வெறுமனே. ஸோ ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ இமெயில் அட்ரஸை நம்ம வேலிடேட் பண்ணாமல் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ண விடக்கூடாது. ஸோ ஒரு நேம் ஃபீல்டு இருக்குது, அந்த நேம் ஃபீல்டில் வந்து நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்ட்ஸ் வந்து லென்த்து 5 or 6 லென்த் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் இன் வெப்சைட்ஸ். ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். அனிமேஷன்ஸ், நம்ம வந்து ஒரு அனிமேஷன்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ண முடியும். தென் DOM ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஜாவாஸ்கிரிப்டில்.
ஸோ டாம்ன்ற டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது நம்ம சிஎஸ்எஸ் அண்ட் HTML வச்சு டிசைன் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். அந்த கிரியேட் பண்ண வியூவிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், இப்போ நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது சம்திங் ஏதாவது ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ ஏதாவது ஒரு அலர்ட் மாதிரி ஏதாவது ஒன்று காட்டணும். ஃபார்ம் வந்து சப்மிட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுன்னா ஒரு அலர்ட் மாதிரி காட்டணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம டாம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வச்சுமே நம்ம வந்து ஒரு வெப்சைட்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம யூஐ வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இதுவே போதுமான விஷயங்கள் தான். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்னு வந்து பார்க்கும்போது எல்லா பொதுவான லாங்குவேஜஸில் இருக்க மாதிரி வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். டாம்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்ம வியூவிலேருந்து செலக்ட் பண்ணி அது ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து ஏதோ ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரியோ இல்லை அதோட ஒரு பர்டிகுலர் ஒரு எலமெண்ட் செலக்ட் பண்ணி அதோட கலர் சேஞ்சஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம டாம் வச்சு பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாம். ஸோ ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடியூல்ன்றது வந்து ப்ரௌசர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம லோக்கலில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, தென் குக்கீஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இது போக வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்துருக்க முடியும். அதாவது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து அப் டு த ஸ்க்ரால் டாப்புக்கு போகிற மாதிரியான ஒரு ஆரோ மார்க்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாம் விண்டோ ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம பண்ணலாம். தென் வந்து அஜாக்ஸ். ஸோ அஜாக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இப்போ வந்து நிறையா HTTP கால்ஸ், அதாவது நம்ம HTTP கால்ஸ் பண்ணும்போது நீங்கள் PHP மாதிரியான லாங்குவேஜஸ் வச்சு பழைய மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த லோட் ஆகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த லோடிங் இல்லாமல் HTTP கால் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா வந்து பண்ண முடியும். வெறும் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே வச்சு நம்ம HTTP கால் மூலிமா இங்கேருந்து டேட்டாவை வந்து ஏபிஐக்கு அனுப்பி ஸோ அது மூலிமா நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அஜாக்ஸ் கால் வச்சு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். பார்க்குறதுக்கு 4 கான்செப்ட்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியும், பட் இதுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இதுதான் இப்போ நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க மாதிரியே பேசிக்ஸ் ஆஃப் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C++, C#, இந்த மாதிரியான லாங்குவேஜஸில் இருக்க மாதிரியே ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கால்பேக்ஸ் இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நம்ம எல்லா லாங்குவேஜஸில் இருக்கிறதான இதில் இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்றது தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டையும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் பற்றி பார்க்குறதுக்காக நான் ஒரு HTML டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சால் விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய டெவலப்பருக்கு நிறையா வேலையை ஈஸி பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து எடுத்துறேன். இதை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட், இப்போ நான் பண்ண மாதிரியே ஒரு டெம்ப்ளேட் வந்து டக்குன்னு நான் பண்ணுறதுக்காக எமட்டன் இதில் ஒரு ப்ளகின் இருக்குது. அதை நீங்கள் வந்து இங்கே ப்ளகின்ஸ்லாம் வந்து நீங்கள் இது மூலிமா போயிட்டு இப்போ நான் எமட் அப்படின்ற ப்ளகின் வந்து எனக்கு தேவைன்னா இது மூலிமா போயிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எமட் ப்ளகினோட யூஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு HTML டெம்ப்ளேட் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண மாதிரியே ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளை வந்து இது பண்ணோன்னே உங்களுக்கு அங்கே தெரியும் எமட் அப்ரிவேஷன். ஜஸ்ட்டு என்ட்ரை மட்டும் டைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஒரு HTML டெம்ப்ளேட் ஒன்று வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதோட டைட்டில்ஸ்லாம் மாற்றிக்கிறேன். JS tutorial. ஸோ நான் ஒரு H1 டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு JS tutorial. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம்.
ஓகே, ப்ரௌசரில் லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நான் வந்து இன்டர்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து யூஸ் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் டேக் மூலிமா. ஸோ எப்பயுமே ஜாவாஸ்கிரிப்டை பாடி டேக் எண்டாகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், உங்கள் வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தட்ஸ் அ ரீசன். ஸோ இங்கே வந்து நார்மலாக இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம C++ மாதிரியான லாங்குவேஜஸ் மாதிரி யூஸ் பண்ணாமல் அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அதோட டேட்டா டைப்ஸை முன்னாடியே இப்போ int ஆஃப் a அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து அவசியம் கிடையாது. நம்ம வெறும் வேர் அல்லது லெட் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ஜஸ்ட் கன்சோல் பண்ணுறேன். கன்சோல்ன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது நம்ம C++ல பிரிண்ட் அப் சி அவுட் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, அதே தான். ஸோ இப்போ நான் இதை கன்சோல் பண்ணுறேன். இந்த கன்சோல்ன்றது வந்து நம்மளோட ப்ரௌசரோட இங்கே நீங்கள் டேப் Ctrl+Shift+I. ஓகே, நான் இப்போ இப்படி ப்ரௌசர் விண்டோவில் உங்களோட HTML பேஜ் ஓப்பன் பண்ணணும். Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டெவலப்பர் டூல்ஸ் வரும். இந்த டெவலப்பர் டூல்ஸில் இந்த கன்சோல்ன்ற டேபை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கன்சோல் டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஜஸ்ட் நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நம்ம கன்சோல் பண்ணதை இங்கே வந்து காட்டுது undefined. ஸோ வாட் இஸ் undefined? இட்ஸ் ஒன் ஆஃப் த டைப் இன் ஜாவாஸ்கிரிப்ட், ஒன் ஆஃப் த டேட்டா டைப். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். ஏன்னா ஒரு வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண தான் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க மாதிரியும் தான் இதில் வந்து இன்டீஜர்ஸ் அண்ட் இன்டீஜர்ஸ் வந்து இங்கே வந்து நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் ஸ்ட்ரிங்ஸ், ஃப்ளோட்ஸ், தென் பூலியன். இதை தவிர்த்து நம்ம அன்டிஃபைன்டுன்றதும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப் தான். தென் வந்து நல், இது ரெண்டுமே வந்து ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப். இட்ஸ் அ வேல்யூ ஃபார் அ வேரியபிள். இட்ஸ் நாட் அ நம்ம அதர் லாங்குவேஜஸில் பார்க்குற மாதிரி இது ஒரு எரர் கிடையாது. இட்ஸ் அ வேல்யூ, ஒரு வேரியபிளுக்கு ஆன வேல்யூ. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதை ஜஸ்ட் கன்சோல் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு நம்ம எந்த விதமான வேல்யூவும் கொடுக்கலன்றதான் அர்த்தம். வேல்யூ கொடுக்கலன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தானாகவே ஒரு வேல்யூவை எடுத்துக்கும். அதுதான் அன்டிஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து அதுக்கு வந்து அசைன் பண்ணிட்டோம். நான் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம 10ன்னு கொடுத்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ எல்லா லாங்குவேஜஸ் மாதிரியும் நான் இப்போ என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பார்க்கணும். இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேரியபிளோட டைப்ஸ் எனக்கு தெரியும்னு சொன்னால் நான் வந்து டைப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன், இது வந்து டிஃபால்ட்டாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இது மூலிமா இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள், ஏன்னா இப்போ நம்ம மற்ற லாங்குவேஜஸில் C++ மாதிரியான லாங்குவேஜஸில் முன்னாடி வேரியபிள் வந்து என்ன டைப்புன்றதை முன்னாடியே வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா அதை என்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியாதனால நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கேன். ஓகே, டைப் ஆஃப். ஸோ இதெல்லாம் தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட யூசஸ். பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக டைப் பண்ணோன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் தான் டிஃபால்ட் மெத்தட். ஸோ அது வந்து முன்னாடி க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ ப்ளூ கலரில் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேரியபிளோட டைப்பை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ வி கேன் ஆல்சோ சேஞ்ச் இட். ஸோ இப்போ நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வேரியபிள் பி வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் டபுள் கோட்ஸ்குள்ளே எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங் ஆகும். ஸோ 10ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். A+B நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க மாதிரி தான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்படி ஆட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும் பார்க்கலாம். 10 + 10 நம்ம எக்ஸ்பெக்டட் பண்ண ரிசல்ட் வந்து 20, பட் நமக்கு வந்திருக்குது 10. ரீசன் என்னென்னா
10ங்கிறது ஒரு வேல்யூ, அனதர் பின்றதுக்குள்ளே இருக்க 10 வந்து இட்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இது ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கு போய் அப் அண்ட் தான் ஆகுமே தவிர இந்த ஏவோட ப்ளஸ் கொடுத்தோன்னு சொன்னால் 10 ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிங் போய் அப் அண்ட் ஆகுமே தவிர ஆட் பண்ணாது, ஏன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இதோட வேல்யூவை வந்து, அதாவது இதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணி அது மூலிமா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை வந்து அடைய முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு pairs int pairs int is not okay. Yes. ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு ப்ரொசீஜர். கேமல் கேஸில் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்டு வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணும்போது கொடுக்கணும். முக்கியமாக ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேமல் கேஸ்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால்லையும், அதோட செகண்ட் இந்த பேர்ஸ் அதுக்கு எடுத்துருக்கக்கூடிய இன்ட் அதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஸ்லையும் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஜாவாஸ்கிரிப்டோட டிஃபால்ட் சின்டாக்ஸ். இது தப்பாக கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட்ஸ் வராது. ஸோ ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் பற்றியான விஷயங்கள். ஸோ எங்கே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் வந்து, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, தென் நம்ம C++ மாதிரியான லாங்குவேஜஸும் இருக்குது. பட் ஏன் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் C++ யூஸ் பண்ணக்கூடாது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த வேரியபிள்ஸில் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்க்கும் அதர் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்குமான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு கன்சோல் லாக் போடுறேன். ஹோப் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கொஞ்சம் கரெக்டாக நிதானமாக வீடியோ போட பார்க்குறேன். பிகாஸ் இது வேரியபிள்ஸ் ஒன்றும் பெரிய கான்செப்ட்ஸ் கிடையாது. பட் ப்ரீஃபாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேரியபிள் ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம கன்சோல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்னு பார்க்கலாம். எஸ், அன்டிஃபைன். ஏன் ரீசன் முன்னாடியே தெரியும், நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஏன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு, பட் இட் டசன்ட் ஹாவ் எனி வேல்யூ. ஸோ தான் ரீசன். ஸோ அன்டிஃபைன்டுன்றது டிஃபால்ட்டான வேல்யூ, அதுதான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே கூட நம்ம C and C++லையும் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் C++ல பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஆன்லைன் C++ எடிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம சேம் செட் ஆஃப் கோடை C++ கம்பைலர்லையும் C++ எடிட்டர்லையும் அடிச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு cout ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுகிறேன். சாரி, cout நம் கீழே வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே. இப்போ அதை ரன் பண்ணுவோம். ஸோ நமக்கு எரர் அடிச்சிருச்சு. பட் இதே ஜாவாஸ்கிரிப்டில் இது வந்து எந்த விதமான எரரையும் காட்டலை. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் அன்டிஃபைன்டுன்ற வேல்யூவை தான் ஷோ பண்ணுது. பட் C and C++ல நமக்கு என்ன மாதிரியான எரர் வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு நம்மன்ற ஒரு வேரியபிளே இல்லைன்ற மாதிரி வருது. ஸோ இந்த எரரை நான் கிளியர் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இதை ஒன் பிளேஸ் முன்னாடி பிளேஸ் பண்ணோம். மீன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னு சொன்னால் கேன் ரெட்டிஃபை தட் எரர். நான் அந்த எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் மற்ற லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்வியூஸ் போகும்போது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா ஹாய்ஸ்டிங்.
ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் டிஃபால்ட்டாகவே ஹாஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு டெவலப்பர் வந்து இப்போ கன்சோல் லாக் பண்ணுறாரு, இல்லை அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காண்டி ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஒன் ஸ்டெப் அஹெடாக அதுவே டிக்ளேர் பண்ணிடும். ஸோ இது மூலிமா அந்த எரர்ஸ் எதுவும் வராது, பட் அன்டிஃபைன்டுன்ற அந்த வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியும். அது போக ஜாவாஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் வெர்ஷனான ES6 மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணாமல் தடுக்க முடியும். பிகாஸ் இது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது ஒரு ட்ராபேக்கும் கூட. இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வேரியபிள்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இது பொருந்தும். ஸோ இவ்வளோ தான் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சம்மந்தமான கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஜாவாஸ்கிரிப்டோட அரேஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டாம் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். And then don't forget to subscribe our channel Sharing Bee.